இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக பிரசங்கம் பண்ணுகிறோம். இயேசு சிலுவையில் என்ன செய்தார், மீட்பில் என்ன செய்தார் சரியா பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால் மக்களுடைய எண்ணங்கள் மாறுது. எண்ணங்கள் மாறும் பொழுது அன்கான்சியஸாக மாற்றப்படுகிறார்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பார்சத்திலே இருக்கிறார். 27, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டிருந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புதலுக்கு பிரதானமான காரியம் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். சொன்னது புரியுதுங்களா? சுவிசேஷம் தான் மனம் திரும்பலை கொண்டு வருகிறது. இயேசு யார், இயேசு என்ன செய்தார்னு பேசுகிறாரு. பேசின உடனே 36ஆம் வசனத்தில், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது அதான், நாங்கள் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணுமா, இன்னொரு வட்டம் ஞானஸ்நானம் எடுத்துடணுமா, எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும், அவனுக்கு தெரிஞ்சது என்ன செய்யணும் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது சொன்னதும் கவனிக்கிறீங்க. இந்த வார்த்தையும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா யோவான் சாணன் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும். இருக்கா? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம். அவர் என்ன சொன்னார்? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் படுங்கன்னார். சொன்னாரா? கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கா? ஒன்று இல்லை. அதனால தான் வேதத்தை படிக்கும்போது அப்படியே பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் பிரமாணத்துக்கு உட்பட்டு பேசுகிறார், இவர் கிருபைக்கு உட்பட்டு பேசுகிறார். எடுக்கிற ரசிக்கப்பட்ட முதல் ஞானஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா, முதல்ல 3000 பேர் யூதர்கள். ஒரு யூதன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தராகி யெகோவா தேவனுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுப்பான். இன்னைக்கு எடுக்கும்போது யெகோவா தேவனுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லலை, வேறு விதமாக இவர் தான் தெய்வம் என்று விசுவாசிக்க சொன்னான். இங்கே செயல் என்னன்னா, செயல் அல்ல, அவன் வழக்கமாக செய்கிற ஒரு காரியம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்க சொன்னார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? முதல்ல கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டார், இவர் தான் தெய்வம்னு பிரசங்கம் பண்ணிட்டார். ஆனால் இதை வச்சுட்டு தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு உபதேசம் உருவாயிருச்சு தெரியுமா? இந்த ஒரு வசனத்தை வச்சு, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் செல்லாதது. அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, இது செல்லாது. அவங்க கேட்பாங்க, நீ எந்த பேரில் ஞானஸ்நானம் எடுத்த? அவங்களுக்கு தெரியவே தெரியாது, தண்ணிக்குள்ளே இருப்பாங்க அவங்க. இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தா. ஏன் இங்கே இயேசுவின் நாமத்தை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எடுத்தவன் யூதன். விசுவாச்சாங்க. எதை விசுவாச்சாங்க? இயேசு தெய்வம்னு விசுவாச்சாங்க. இங்கே மனம் திரும்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார் பேதுரு. இதே பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். கொர்நேலியு தான தர்மம் பண்ணுறான், தேவனுக்கு பயந்த மனுஷன், இட்டாலி பட்டணத்தை சேர்ந்தவர், 100க்கு அதிபதி. இவர் யூதன் கிடையாது, புறஜாதி. அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறாரு, சுவிசேஷம் கேட்கல. அப்புறம் தேவதூதன் யோப்பா பட்டணத்தில் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பேதுருவை கூப்பிட்டு வராங்க. அப்புறம் கொர்நேலியு வீட்டுக்கு அவர் போகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அங்கே மனம் திரும்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போஸ்தலர் 10 எடுப்போம். அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு
பேசிக்கொண்டிருக்கையில், எந்த வார்த்தைனா 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவர் பிரசங்கத்தை முடிக்கல. அந்த அவருடைய நாமத்தை என்ன சொல்றாரு? அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பேசிக்கொண்டிருக்கார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்ட விசுவாசித்த அத்தனை பேரும் ஆவியான இறங்கினார். மனம் திரும்புங்கள் சொன்னாரா? சொல்லல. அவரை விசுவாசிக்கிறன், அவர் என்ன செஞ்சாருன்னு விசுவாசிக்கிறன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவானாரு. எவன்? அறிக்கை செய்கிறவன் இல்ல, விசுவாசிக்கிறவன். விசுவாசிக்கிறன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொன்னா அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் இறங்குறார். அந்நிய பாஷை பேசுறான். ஞானஸ்தானமே எடுக்கல இன்னும். ஏன்னா அவர் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இவர் யூதன், புறஜாதிகளுக்கு ஞானஸ்தானம் கிடையாது அப்படின்னு நம்புறவர். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே 11ஆம் அதிகாரத்தில் சங்கம் கூடுது. எருசலேம் சங்கம் கூடி எப்படி அவன் வீட்டில் போய் நீ சாப்பிடலாம், எப்படி அவன் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா யூதன் புறஜாதி வீட்டுக்கு போக மாட்டான். புறஜாதி வீட்லேயும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. செத்து கூட போவானே தவிர ஒரு புறஜாதி வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். என்ன மத வைராக்கியம் என்ன? ஏன்னா அது பெரிய காரியம் பேசியிருக்குங்க. அவனோட உணவு சாப்பிட்றோம்னா அவனோட உடன்படிக்கை ஏற்படுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். எப்படி சாப்பிட்டதுனால பேசுகிறான். 17ஆம் வசனம் 11-17 சொல்கிறாரு. இவர் ஐயா நான் விரும்பி போகல, எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, நான் போவானான்னு தான் நினச்சேன். ஆண்டவரை சொன்னார், நான் பரிசுத்தம் பண்ணினதை நீ தீட்டு என்று என்னாதே. என்ன மனுஷனை சொல்கிறேன், நான் மனுஷனை பரிசுத்தப்படுத்திருக்கேன், நீ தீட்டு என்று என்னாதே போங்கிறாரு. அடித்து புசிங்கிறாரு. அப்புறம் தேவனோட வார்த்தை வந்தனால தான் போனேன். அங்கே போகும்போது நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆவியானவர் இறங்கிட்டாருங்கிறாரு. 17 ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை யார் அருளி செய்தார்? தேவன் அருளி செய்தார். மனம் திரும்புதலை செயல்படுத்துவது கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக பிரசங்கம் பண்ணுகிறோம். இயேசு சிலுவையில் என்ன செய்தார், மீட்பில் என்ன செய்தார் என்பது சரியாக பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால் மக்களுடைய எண்ணங்கள் மாறுது. எண்ணங்கள் மாறும் பொழுது அன்கான்சியஸாக மாற்றப்படுகிறார்கள். கொரோனா வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள். கான்சியஸாக மாறினாங்களா, அன்கான்சியஸாக மாறினாங்க? அன்கான்சியஸாக மாறினாங்க. அதாவது அவங்க கண்ணீர் விடலை, பாவத்தை அறிக்கை செய்யலை, எதுவுமே செய்யலை. ஆனால் மனதில் ஒரு சேஞ்ச் ஏற்படுது. ஒவ்வொரு பிரசங்கமும் அப்படித்தாங்க இருக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் அழ வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணீர் விட அவசியம் கிடையாது, அவமான உணர்வை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்கும் போதே நாம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாறணும், கர்த்தர் இருந்து செஞ்சிருக்கிறார், என்னுடைய செயலை அல்ல சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறான்னு பார்த்தேன்னா நான் அன்கான்சியஸாக நான் மாற்றப்படுகிறேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? இதுதான் புதிய ஏற்பாட்டு மனம் திரும்புதல். புதிய ஏற்பாட்டு மனம் திரும்புதல்ங்கிறது வெளிப்பிரகாரமான செயல் அல்ல, மனதில் ஏற்படக்கூடிய மனம் மாற்றம்.